வணக்கம் சவுந்தரராஜன் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்க உங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்று நள்ளிரவு 12 மணி முதல் பேருந்துகள் ஓடாது என்று அறிவித்து உள்ளீர்கள். ஆனால் இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் சிறிது காலம் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக காத்திருக்க வேண்டும் என்றும் நிதி நிலைமை தற்போது சீராக இல்லை என்பதால் தொழிற்சங்கங்கள் இந்த போக்குவரத்து வேலை நிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அமைச்சர் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற போதும் இதே வேண்டுகோளைத்தான் விடுத்தார். எங்களுடைய இறுதியாக வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கும் அரசாங்கத்தினுடைய நிதிநிலை சரியில்லை என்ற அவருடைய வாதத்துக்கும் பொருத்தமே இல்லை. ஏற்கனவே இருப்பதை விட எங்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, சம்பளத்தை ஏற்றுங்க, அரசாங்கத்துக்கு அதனால கூடுதல் தொகை ஏற்படுற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்தால் அதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். இது எங்களிடம் இருந்து துடித்து 8 ஆண்டுகளாக எங்களிடம் தராமல் நீங்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பணம். 8 ஆண்டு பாக்கி, 8 ஆண்டு கடன். அதை கேட்டால், இந்த பாக்கியை கேட்டால் நிதிநிலை சரியில்லை என்று பேசினால் இது என்ன வாதம், இது என்ன நியாயம்? நான் 1 நாள் 2 நாள்ல கேட்கல, 1 வருஷத்துல 8 வருஷம் கழிச்சு கேட்கிறோம். 7 பொங்கல் முடிஞ்சு 8வது பொங்கல்ல கேட்கிறோம். இந்த பொங்கலும் எனக்கு கருப்பு பொங்கல் தான் என்று அரசாங்கம் முடிவெடுக்குமாறால் அது என்ன நியாயம்? இதுதான் எங்களுடைய இது. அது நிதிநிலை என்கிற வாதம் எங்களுடைய இந்த கோரிக்கைக்கு பொருந்தாது. எங்க கோரிக்கை என்ன? ஓய்வு பெற்ற தோழர்களுக்கு 8 வருடங்களாக அவங்களுடைய பஞ்சப்படி உயர்வை நீங்க தரல. இப்ப 46% அவர்களுக்கு பஞ்சப்படி வரணும். நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது 5%. இந்த இடைவெளி இருக்கிறது, இந்த இடைவெளி நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்கிறோம். இது அவங்களுக்கு உரியது. அவங்களுக்கு உரியது நீங்க கொடுக்கணுமே தவிர வேற ஒன்றும் அல்ல. 2வது, சர்வீஸ் செக்ரட்டரியில இருந்து ஒரு 4 மாத BRES இருக்கு. அதை ஒண்ணு கொடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்க பொங்கலுக்கு முன்னாடின்னு கேட்கிறோம். இதுவும் அவனுக்கு இருக்கிற பாக்கி. நீங்க வெச்ச பாக்கியை கொடுங்கன்னு கேட்டா நிதிநிலை தெரியல. நிதிநிலை உங்களுக்கு 8 வருஷமாக உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கீங்க. 2 கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப மறுபடியும் இதுக்கப்புறம் இதை சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நாங்க வேலை நிறுத்தம் சொன்னோம்னா பொங்கல், வேலை நிறுத்தம் சொன்னோம்னா கொஞ்சம் பொறுங்க, வேலை நிறுத்தம் சொன்னோம்னா நிதிநிலை என்று பேசினால் அது இந்த தொழிலாளிகளை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தொழிலாளிகளை 2ஆம் தரமாக நீங்க பாதிப்பதாக இருக்கிறது. இந்த தொழிலாளிகளை பாகுபடுத்துவதாக, பாரபட்சம் காட்டுவதாக, இவர்களை நீங்க தனிமைப்படுத்துவதாக இருக்கிறது. எந்த லாக்காவிலும் இப்போது பஞ்சப்படி நிலுவை எந்த ஓய்வூதியருக்கும் இல்லை. பிறகு எங்களுக்கு மட்டும் என்ன என்பதுதான் அந்த தொழிலாளிகள் மனம் வெந்து காப்பக்கூடிய கேள்வி. அதனாலதான் கொதித்து போய் இன்றைக்கு தெரியும் இருக்கிறார்கள். இந்த தொழிலாளி இவருடைய பணம் ஒவ்வொரு மாசமும் 6000 ரூபாய் கொடுபடாமல் இருக்கிறது. 6000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும், 6000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும். அந்த பணம் ஒவ்வொரு மாசமும் கொடுபடாமல் இருக்கிறது. அரசாங்கம் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கையில வச்சுட்டு இருக்கிற அந்த பணத்தை இவங்க வச்சுருக்காங்க. இந்த தொழிலாளி பாவம் அவன் என்ன பண்றான்? ATMல போய் செக்யூரிட்டி கார்டா இருக்கான், ஹோட்டல்ல போய் வாட்ச்மேனா இருக்கிறான், அவன் ஒவ்வொரு இடத்துலயும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைனாக்கா கேட்ல 5-10 கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்ன சார்? இது என்ன அரசு, என்ன ஆட்சி இது? இதுதான் தொழிலாளியுடைய கோபமே தவிர அரசாங்கம் உடனே எங்களுக்கு அரசியல் சாயம் பூசுறது, மற்றது பூசுறது. இந்த அரசாங்கத்தின் பல நடவடிக்கைகளோடு மிகப்பெரிய அளவுக்கு நாங்க உடன்பட்டு நிற்கிற அமைப்புகள். நாங்க இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதோ, அரசாங்கத்திடம் நிதி கேட்பதோ, சமூக நீதி பிரச்சனையோ, நீட்டு தேர்வு பிரச்சனை, எல்லாவற்றிலும் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து நிற்க நாளைக்கு நிற்போம். அது வேறு. ஆனால் தொழிலாளி இங்கே உழைத்திருக்கிறான். இதே தொழிலாளி ஒரு நாளைக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு காசை கட்டாம இருந்தாருனாக்கா இந்த கவர்மெண்ட் விட்டுருமா? நீங்க விட்டுருவீங்களா? யார் விட்டுருவாங்க? ஆனா இவன் பணத்தை நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு 8 வருஷமா கையில வச்சு தராம இருந்தா அது எப்படி நியாயம்? இதுதான் நாங்க எழுப்புற கேள்வி. ஆகவே இதுல அரசியல் என்று அமைச்சர் சொல்வது பெரும் வருத்தத்தை தருகிறது. அது நியாயமற்ற வாதம். எங்கள் மீது அப்படிப்பட்ட சாயம் எல்லாம் பூச வேண்டாம். நாங்கள் பியூரா தொழிற்சங்கமாகத்தான் பார்க்கிறோம், தொழிற்சங்கமா தான் நடத்துறோம். அமைச்சரை அமைச்சராகத்தான் பார்க்கிறோம். அமைச்சரோட மரியாதையோடு நான் சொல்லுகிறேன், இப்போதும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்க கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை, பஞ்சப்படி நிலுவை சர்வீஸில் உள்ளவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இந்த தேதியிலிருந்து பிராஸ்பெக்டிவா அமுல்படுத்தினா போதும். அரியஸை பிறகு பேசிக்கலாம். இதுக்கு மேல ஒரு தொழிற்சங்கம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் திரும்ப கேட்கிறோம். மக்களிடமும் கேட்கிறோம், ஊடகங்களுக்கும் சொல்லுகிறோம். இந்த நியாயமான கோரிக்கையின் பக்கம் மக்கள் நிற்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.